Greetings to all. இன்னைக்கு நாம 7th standard term 1ல number system exercise number 1.2ல page number 14ல இருக்கக்கூடிய problems பார்க்க போறோம். அதுல first fill in the blanks. -44 plus something is equal to -88. நம்ம வந்து exercise 1.1ல யூஸ் பண்ண அதே steps யூஸ் பண்ண போறோம். நம்ம வந்து தெரியாததை x ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் தெரிஞ்சதெல்லாம் ஒரு சைடு, தெரியாததெல்லாம் இன்னொரு சைடு நம்ம ஷிஃப்ட் பண்ணுவோம். அதே மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ தெரியாத எக்ஸை இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுட்டு தெரிஞ்ச நம்பர்ஸ் எல்லாம் இன்னொரு பக்கம் எடுத்துகிட்டு போயிடலாம். நமக்கு தெரிஞ்சது ரெண்டு நம்பர், ஒன்று வந்து -88, இன்னொன்று வந்து -44. ஸோ இந்த -44 இந்த பக்கம் ஷிஃப்ட் ஆகும்போது +44. ரெண்டும் வேறு வேறு சைனில் இருக்குது, வேறு வேறு, அதாவது இது -88, இது வந்து +44. வேறு வேறு சைனாக இருந்தால் நம்ம மைனஸ் பண்ணுவோம். ஸோ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் 44. பெரிய நம்பரோட சைனை ஆன்சர் கொடுத்தோம்னா இட் இஸ் -44. ஸோ எக்ஸ் வந்து -44, இந்த இடத்துல -44 தான் ஆன்சர் வரணும். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். சம்திங் -75 இஸ் ஈக்குவல் டு -45. ஸோ அந்த தெரியாத சம்திங்கை எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். ஆஸ் யூஷுவல் தெரிஞ்சது ஒரு பக்கம், தெரியாத இன்னொரு பக்கம்னு மாற்றிக்கலாம். எக்ஸ் நமக்கு தெரியும், ஸோ எக்ஸ் நமக்கு தெரியாது, அது வந்து நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வச்சுட்டு தெரிஞ்ச நம்பர்ஸ் -45 அப்புறம் -75 இன்னொரு பக்கம் வைக்க போகிறோம். பட் -75 இந்த பக்கம் வரும்போது அது வந்து +75 ஆகிடும். இது ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 30. ஸோ பெரிய நம்பரோட சைன் தான் ஆன்சருக்கு போடுவோம். பெரிய நம்பர் வந்து 75, அதனுடைய சைன் ப்ளஸ்ஸு, ஸோ இது +30ஆகவே இருக்கும். இந்த ப்ராப்ளம்க்கு வரலாம். இந்த ப்ராப்ளம் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இன்னொரு கண்டிஷன் உங்களுக்கு சொல்ல நினைக்கிறேன். எப்படி நம்ம வந்து ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, அதில் ஒரு நம்பர் தெரியாது அப்படின்னா அந்த நம்பரை எக்ஸ்ன்னு எடுக்கிறத ஒரு ஜென்ரல் ஃபார்மேட்டை நம்ம இப்போதுலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும்னு நான் சொன்னேன் இல்லையா லாஸ்ட் வீடியோவில். அதே மாதிரி இன்னொரு ப்ராக்டிஸ் நமக்கு என்ன வரணும்னா, ரெண்டு சைன் எப்பவும் பக்கத்தில் இருக்கவே கூடாது. ஒரு நம்பருக்கு முன்னாடி ஒரே ஒரு சைன் தான் இருக்கணும் அப்படிங்கிற கண்டிஷனையும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 50க்கு முன்னாடி மைனஸ் சைனும் இருக்குது, ப்ளஸ்ஸும் இருக்குது. ஸோ அதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி ஒரே சைனாக மாற்றிடுவோம். ஓகே, டேஷ் ஒன்றும் பண்ண வேண்டாம், அந்த ரெண்டு சைனை மல்டிபிள் பண்ணால் போதும். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் இஸ் ஈக்குவல் டு -80. ஓகேங்களா? ஸோ இந்த சைனை நான் எப்படி மல்டிபிள் பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கும் நமக்கு ரூல் இருக்குது. ஒரே சைனாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளஸ்ஸு, அதாவது மைனஸும் மல்டிபிள் ஆகுது வச்சுக்கோங்களேன், அப்போது ப்ளஸ் தான் வரும். ப்ளஸ்ஸும் மல்டிபிள் ஆனாலும் ப்ளஸ் தான் வரும். இதே வேறு வேறு சைன் ப்ளஸ்ஸும் மைனஸும் மல்டிபிள் ஆனாலும் மைனஸ் தான், +ம் மல்டிபிள் ஆனாலும் மைனஸ் தான் வரும். ஓகே, இது நம்ம நாலுத்தையும் தனித்தனியாக ஞாபகம் வச்சுக்க வேண்டாம். மல்டிப்ளிகேஷனில் ஒரே சைனாக இருந்துச்சுன்னா ப்ளஸ் வரும், ஒரே சைனை மல்டிபிள் பண்ணால் ப்ளஸ் வரும், வேறு சைனை மல்டிபிள் பண்ணால் மைனஸ் வரும். நான் சொல்கிற ஆப்ரேஷன் நல்லா கவனித்து பாருங்கள். நான் மல்டிப்ளிகேஷன் சொல்லிட்டு இருக்கேன். இதே 4 கண்டிஷன் அடிஷன்லேயும் உண்டு. அது நம்ம எக்ஸசைஸ் 1.1ல் நம்ம பார்த்துருந்தோம். அது ஒன்றும் கிடையாது. இந்த ஆப்ரேஷன் சேம் இதே தான் வரும். ஒரே சைனாக இருந்தால் ஆட் பண்ணுவோம், வேறு சைனாக இருந்தால் மைனஸ் பண்ணுவோம். பெரிய நம்பருக்கு ஆன்சருக்கு பெரிய நம்பரோட சைன் போடுவோம். இது வந்து அடிஷனில். இதே சைன்ஸை மல்டிப்ளிகேஷனில் யூஸ் பண்ணும்போது இந்த கண்டிஷன். அவ்வளோதான். இதை பற்றி நான் தனியாக இன்னொரு வீடியோ போடுறேன். இப்போ ஒன்றும் வரி பண்ணிக்க வேண்டாம். இப்போ நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான். அடிஷன் பண்ணுறோமா, ரெண்டு நம்பருக்கு ஒரே சைன் இருந்தால் நான் ஆட் பண்ணுவேன், ரெண்டு நம்பருக்கு வேறு சைன் இருந்துச்சுன்னா நான் மைனஸ் பண்ணுவேன். ஆன்சருக்கு நான் எப்போவுமே பெரிய நம்பரோட சைன் தான் கொடுப்பேன். இது வந்து அடிஷனில் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். மல்டிப்ளிகேஷனில் சைன் ரெண்டும் வேறையாக இருந்தால் மைனஸ் வரும், ஆன்சருக்கு மைனஸ் வரும். ரெண்டுமே ஒரே சைனாக இருந்துச்சுன்னா ஆன்சருக்கு ப்ளஸ் வரும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஓகே, இப்போ பார்த்துக்கலாம். இப்போ வந்து இது நம்பருக்கு முன்னாடி ஒரே ஒரு சைன் நம்ம கொண்டு வந்துட்டோம். இப்போ வந்து அன்னோன் எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். எக்ஸ்ன்னு எடுத்துட்டோன்னா தெரியாத எக்ஸ் இந்த பக்கமும், தெரிஞ்ச நம்பர்ஸ்லாம் இன்னொரு பக்கம் வச்சுக்கலாம். -80 எனக்கு தெரியும், -50 நம்பரும் எனக்கு தெரியும். பட் -50 அங்கேருந்து இந்த பக்கம் ஷிஃப்ட் ஆகும்போது +50 மாறிடும். ஸோ இதனுடைய ஆன்சர் ரெண்டு வேறு சைன், நான் மைனஸ் பண்ணுவேன். மைனஸ் பண்ணால் 80 - 50 வந்து 30. பெரிய நம்பரோட சைன் தான் நம்ம ஆன்சர் கொடுப்போம். பெரிய நம்பர் வந்து 80. ஸோ பெரிய நம்பரோட சைனான மைனஸ் தான் ஆன்சருக்கும் வரும். சரி, ஓகே. இப்போ செகண்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம்.
சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கேயும் நம்ம ப்ரொசீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், 400 அப்படிங்கிற நம்பருக்கு முன்னாடி 2 சைன் இருக்குது. அதை நம்ம ஒரே சைனாக சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். -675 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 400 அப்படின்னு வந்துடும். -1075. ஓகே, இது ரெண்டும் வேறு வேறு சைனாக இருக்குது. வேறு சைனாக இருக்கிறதுனால நான் அதை சப்ராக்ஷன் பண்ணனா என்ன வரும்? 275. பெரிய நம்பரோட சைன் மைனஸ், 600 தான் பெரிய நம்பர், அதனுடைய சைன் மைனஸ், அதனால் ஆன்சருக்கும் நான் மைனஸ் கொடுக்குறேன். ஆனால் என்னுடைய ரைட் ஹேண்ட் சைட்லேயும் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் சேம் நம்பர் இருக்கா? கிடையாது. திஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு திஸ் ஒன். அப்போ அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா ஃபால்ஸா? ஃபால்ஸ். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? இந்த சைடும் இந்த சைடும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சிம்பிளிஃபை பண்ணி பார்த்ததில் 2 சைடும் ஒரே ஆன்சர் வரல. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ். நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். இதில் வந்து 15 மைனஸ் -18 இஸ் சேம் அஸ் 15 + 18 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ப்ரொசீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இப்போ புதுசாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்க அந்த ரூலை பார்ப்போம். 2 சைன் பக்கத்தில் இருக்கக்கூடாது. ஸோ 2 சைன் பக்கத்தில் இருந்தால் அதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணிடுவோம். ஸோ 15 மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகும்? மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஸோ +18 அப்படின்னு வரும். இஸ் சேம் அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால நான் ஈக்குவல் டு சைன் யூஸ் பண்ணிக்கிறேன். சேம் ஆஸ் 15 + 18. ஆமாம், நமக்கு இதை சிம்பிளிஃபை பண்ணால் இதே தான் வருது. ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். இதுலேயும் நம்ம ப்ரொசீட் பண்ணுறதுக்கு முன்னாடி வேறு சைன், அதாவது 2 சைன் பக்கத்தில் இருக்குது. அதுக்கும் முன்னாடி நான் ஒரு விஷயத்த சொல்லணும்னு நீங்கள் நினைக்கிறேன். a மைனஸ் பி அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இது இருக்கா? இங்கே எப்படி இருக்குது பாருங்கள், b மைனஸ் a அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. ஓகேங்களா? சேம் நம்பர் தான் 2 பக்கமும், ஆனால் இடம் மாறி இருக்கு. இதுவே அடிஷனில் இருந்தால் அந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம். அடிஷனில் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி எப்போவுமே ட்ரூ. அதாவது நம்பர்ஸை எப்படி மாற்றி ஆட் பண்ணாலும் சேம் ஆன்சர் தான் வரும். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, தோசை எப்படி திருப்பி போட்டாலும் தோசை தானே அப்படிங்கிற மாதிரி தான் அடிஷனில் அந்த எந்த சேஞ்சும் வராது ஆன்சருக்கு. அதுவே சப்ராக்ஷனில் இடத்த மாற்றிட்டோம் அப்படின்னா ஆன்சரும் மாறிடும். சப்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இஸ் நாட் ட்ரூ. நம்ம ஈஸியாக அதை சொல்லிடலாம். சப்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இஸ் நாட் ட்ரூ. அடிஷனில் ஆர்டர் சேஞ்ச் பண்ணவே கூடாது. சேஞ்ச் பண்ணோன்னா ஆன்சர் மாறிடும். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ நம்மளோட ரூல் படி நம்ம என்ன பண்ணுவோம்? 2 சைனும் பக்கத்தில் இருந்தால் அதை சிம்பிளிஃபை பண்ணுவோம். மைனஸ் இன்ட்டு மைனஸ் அது +8ன்னு ஆகிடும். இந்த பக்கம் பார்த்தோன்னா -8 மைனஸ் இன்ட்டு மைனஸ் +45ன்னு ஆகிடும். சரி, ஓகே. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட், இந்த பக்கம் பார்த்தோன்னா வேறு சைன் இருக்குது, இங்கேயும் வேறு சைன் இருக்குது. ரெண்டுத்தையும் சப்ராக்ட் தான் பண்ணுவோம். இப்போ இதை சப்ராக்ட் பண்ணினோம் அப்படின்னா இது 37. இந்த பக்கமும் சப்ராக்ட் தான் பண்ண போகிறோம், 37 தான். ஆனால் இதனுடைய இந்த சைடில் பெரிய நம்பர் 45, அதனுடைய சைன் வந்து மைனஸ். ஸோ ஆன்சர் வந்து -37. இந்த சைடில் பெரிய நம்பர் 45 தான், ஆனால் அதனுடைய சைன் ப்ளஸ்ஸு, அதனால இது +37. இப்போ 2 பக்கமும் நமக்கு ஒரே ஆன்சர் வந்திருக்கா? -37ம் +37ம் ஒரே நம்பர் கிடையாது. தே ஆர் டிஃப்ரெண்ட், தே ஆர் நாட் ஈக்குவல் டு ஈச் அதர். ஸோ இது வந்து ஃபால்ஸ். இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் ப்ராப்ளம் போகலாம். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் தி ஃபாலோயிங் யூஸிங் நம்பர் லைன் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம நம்பர் லைன் போட்டுக்கலாம். அதில் நடுவில் எப்போவுமே நம்ம 0 எழுதிக்குவோம். 0க்கு ரைட் ஹேண்ட் சைடில் ஃபுல்லாக பாசிட்டிவ் நம்பர்ஸ், லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஃபுல்லாக நெகட்டிவ் நம்பர்ஸ் எழுதுவோம். ஓகே, இந்த மாதிரி நம்பர் லைன் யூஸ் பண்ணி ஆட் பண்ண சொன்னாலே நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்? 0லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி ப்ராப்ளமே கொஞ்சம் நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்குவோம். -3 ரெண்டுத்துக்கும் ஒரே ரெண்டு சைன் பக்கத்தில் இருக்குது. அதை நான் வந்து சிம்பிளிஃபை பண்ண போகிறேன். மைனஸ் இன்ட்டு மைனஸ் அது +4ன்னு ஆகிடும். இப்போ நம்ம பண்ணுவோம். இது -3 -4 இதை வந்து நம்ம நம்பர் லைனில் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நம்பர் பார்த்திங்கன்னா -3. மைனஸ் நம்பராக இருந்துச்சுன்னா 0லேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் நம்ம போகணும். ஸோ
ஜீரோலேருந்து -3 ஸ்டெப்ஸ் பண்ண போகிறோம். 1 2 3. இப்போ நான் -3ல் வந்து ரீச் ஆயிருக்கேன். அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா +4. ப்ளஸ் சைனில் இருந்துச்சுன்னா நம்ம எங்கே இருக்கோமோ அங்கேருந்து ரைட் ஹேண்ட் சைடில் மூவ் பண்ணணும். அத்தனை ஸ்டெப்ஸ் போகணும். இப்போ +4ன்னு இருக்கிறதுனால நான் ரைட் ஹேண்ட் சைடில் 4 ஸ்டெப்ஸ் மூவ் பண்ண போகிறேன். 1 2 3 4. எங்கே வந்து நான் ரீச் ஆயிருக்கேன்? +1ல் வந்து ரீச் ஆயிருக்கேன். ஸோ இதனுடைய ஆன்சர் +1. ஓகே, இதே மாதிரி செகண்ட் சப்டிவிஷனும் போடலாம். நம்பர் லைன் ட்ரா பண்ணிக்குவோம். Zero, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17. ஸோ இதோட நான் வந்து நம்பர் லைன் நிறுத்திக்கிறேன். இதே மாதிரி ஜீரோக்கு ரைட் ஹேண்ட் சைடில் -1 -2 சாரி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் -3 -4 வரைக்கும் நான் எழுதியிருக்கேன். ஓகே, இப்போது நம்ம எப்போவுமே ஜீரோலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 7. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிறதுனால அதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 2 சைன் பக்கத்தில் இருக்கிறதுனால 7 + 10. ஓகே, 7 + 10 = 17 நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ இருந்தாலும் அதை நம்பர் லைனில் நம்ம பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து +7 இல்லையா? +7னா ரைட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணுவோம். 7 ஸ்டெப்ஸ் போகிறோம். 1 2 3 4 5 6 7. ஓகே, 7ல் வந்து ஸ்டாப் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்பர் பார்த்தோன்னா +10. ஸோ இதுவும் ப்ளஸில் இருக்கிறதுனால ரைட் ஹேண்ட் சைடு தான் மூவ் பண்ண போகிறோம். 10 ஸ்டெப்ஸ் போகிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ 10ல் வந்து நான் ரீச் ஆகும்போது 17. ஸோ இங்கே ஆன்சரும் 17 நம்ம கரெக்டாக தான் போட்டிருக்கோம். நம்பர் லைன் யூஸ் பண்ணும்போது இப்படி தான் பண்ணணும். நம்பர் லைன் யூஸ் பண்ணும்போது ஒரு 3 கண்டிஷன் தான். எப்போ ஸ்டார்ட் பண்ணாலும் ஜீரோலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்பர் நெகட்டிவாக என்ன சைனில் இருக்கோ, ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன சைனில் இருக்கோ அதை பொறுத்து தான் நம்ம டைரக்ஷன் வந்து டிசைட் பண்ணணும். ஜீரோலேருந்து எந்த டைரக்ஷன் போகணும் அப்படிங்கிறத. ஃபர்ஸ்ட் நம்பர் நெகட்டிவாக இருந்தால் ஜீரோக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போவோம். ஃபர்ஸ்ட் நம்பர் பாசிட்டிவாக இருந்தால் ஜீரோக்கு ரைட் ஹேண்ட் சைட் போகணும். இதே தான் நீங்கள் எந்த நம்பர் போய் ரீச் பண்ணிங்கனாலும் நெக்ஸ்ட் நம்பர் என்ன சைனோ அதை பொறுத்து அங்கேருந்து டைரக்ஷன் நம்ம டிசைட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் நம்பர் நெகட்டிவாக இருந்தால் நீங்கள் ரீச் பண்ண நம்பர்லேருந்து திரும்பவும் லெஃப்ட் சைடில் தான் போக வேண்டி வரும். இல்லை பாசிட்டிவாக இருந்தது, செகண்ட் நம்பர் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா நீங்கள் ரீச் பண்ண நம்பர்லேருந்து ரைட் ஹேண்ட் சைட் மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ தேர்ட் அண்ட் ஃபோர்த் சப்டிவிஷன் ஒன்றாவே பார்த்துடலாம். தேர்ட் சம் பார்த்தீங்கன்னா 35 - -64ன்னு இருக்குது. நம்ம ரூல் படி நம்ம 2 சைனை பக்கத்தில் வைக்க மாட்டோம். ஒரே சைனாக இப்போ கம்பைன் பண்ண போகிறோம். எப்படி -× +64ன்னு ஆகிடும். 35 + 64 வந்து 99. ஓகே, ஃபோர்த் சப்டிவிஷன் பார்த்தோன்னா இதுலேயும் 2 சைன் பக்கத்தில் இருக்குது. ஸோ ப்ரொசீட் பண்ண முன்னாடி அதை வந்து சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். -200 - -100. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் ஒரே சைன் இருக்குது. ஒரே சைன் இருந்தால் நம்ம ஆட் பண்ணுவோம். பெரிய நம்பரோட சைனை ஆன்சர் கொடுப்போம். ஸோ இது வந்து -300. அடுத்து ஃபோர்த் ப்ராப்ளம். Kabilan was having 10 pencils with him. He gave 2 pencils to Sendil and 3 to Karthik. Next day, his father gave him 6 more pencils. From that, he gave 8 to his sister. How many pencils are left with him அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா, கபிலன் கிட்ட சில பென்சில்ஸ் இருக்குது. அதை வந்து அவன் கொஞ்சம் அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணியிருக்கான், கொஞ்சம் அவன்கிட்ட இருக்குது. இதை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, கபிலன் கிட்ட வந்த பெண்ணெல்லாம் நம்ம பாசிட்டிவ் நம்பராகவும், கபிலன் இன்னொருத்தவங்களோட ஷேர் பண்ணிக்கிட்ட நம்பரை நெகட்டிவாகவும் நம்ம பார்க்கலாம். ஓகேயா? ஸோ நம்ம நெகட்டிவ் நம்பர் பாசிட்டிவ் நம்பர் இன்டீஜர்ஸ் லேர்ன் பண்ணியிருக்கிறதுனால நம்ம அந்த வியூவில் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ கபிலன் கிட்ட டோட்டலாக எவ்வளோ பென் இருந்துச்சுன்னு பார்ப்போம். டோட்டல் pencils that Kabilan had. எவ்வளோ பென்சில் கபிலன் கிட்ட இருந்தது? இனிஷியலாக ஒரு
10 பென்சில் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா வேறு அவங்களுக்கு ஒரு 8 பென்சில் கொடுத்தாங்க இல்லையா. ஃப்ரம் தட் நெக்ஸ்ட் டே ஹிஸ் ஃபாதர் கிவ் ஹிம் 6 more பென்சில்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இனிஷியலாக கபிலன் கிட்ட ஒரு 10 பென்சில் இருந்தது. அது இல்லாமல் நெக்ஸ்ட் டே அவங்க அப்பா ஒரு 16 பென்சில் கொடுத்தாங்க. ஸோ டோட்டலாக கபிலன் கிட்ட 16 பென்சில் இருந்துச்சு. எவ்வளோ கிவ் அவே பண்ணாங்கன்னு பார்ப்போம். அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எவ்வளோ கொடுத்தாங்க. ஸோ கொடுத்துட்டதுனால நம்ம வந்து அதை நெகட்டிவில் எழுத போகிறோம். மைனஸ் ஃபஸ்ட்டு ஒரு 2 பென்சில் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஒரு 3 பென்சில் அவங்க ஃப்ரெண்டு கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஒரு 8 பென்சில். இவ்வளோவும் கபிலன் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கிட்ட நம்பர். ஸோ -2 -3 -8 எல்லாம் ஒரே நம்பராக இருக்கிறதுனால நம்ம எல்லாத்தையுமே ஆட் பண்ண போகிறோம். 2 + 3 5, 5 + 8 வந்து 13. ஸோ -13 ஏன்னா பெரிய நம்பரோட சைன் தான் கொடுப்போம். இப்போ டோட்டலாக கபிலன் கிட்ட இருந்தது 16, அதில் கபிலன் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிட்டது 13. ஹவு many is left? ஈஸியாக சொல்லிடலாம். எவ்வளோ லெஃப்ட் ஆச்சு? 16 - 13 is 3. 3 பென்சில்ஸ் கபிலன் கிட்ட இப்போ இருக்கும். ஓகேங்களா. ஸோ நம்ம நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் நம்பர் லேர்ன் பண்ணுறதுனால கபிலன் கிட்ட இருக்கிற பென்சில்ஸ் எல்லாம் நம்ம பாசிட்டிவ் நம்பர்ஸாகவும், கபிலன் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்த நம்பரை வந்து நெகட்டிவ் நம்பர்ஸாகவும் நம்ம பிரிச்சுட்டு இந்த ப்ராப்ளம் அப்ரோச் பண்ணியிருக்கோம். இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு புரிஞ்சிருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து 5th ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். நம்பர் சிஸ்டமில் 5th ப்ராப்ளம். இன்றைக்கி ஒரு 5 ப்ராப்ளம்ஸாக பார்க்க போகிறோம். அதில் இதான் லாஸ்ட்டு ப்ராப்ளம். இனி அடுத்த ஒரு 5 ப்ராப்ளம்ஸ் வந்து நாளை கிளாஸில் பார்க்கலாம். A lift is on the ground floor. If it goes 5 floors down and then moves up to 10 floors from there, then in which floor will the lift will be அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது இந்த லிஃப்ட் வந்து இனிஷியலாக கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்திருக்கு. கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஒரு 5 floors கீழே போயிருக்கு. 5 floors கீழே போய் அங்கேருந்து திரும்ப ஒரு 10 floors மேலே அப்பில் வந்திருக்கு. இப்போ அது எங்கே இருக்குது லாஸ்ட்டாக அப்படின்றது தான் வந்து கொஷின். நம்ம வந்து நம்பர் லைனை வேர்ட்டிக்கலாக இப்போ வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு இதை நம்ம வந்து லிஃப்டாக கன்சிடர் பண்ணிக்குவோம். மிடில் வந்து நம்ம 0 எழுதிக்கலாம். 0 தான் இப்போ இங்கே வந்து கிரவுண்ட் ஃப்ளோர். ஓகேங்களா. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோருக்கு மேலே என்ன இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர். கிரவுண்ட் ஃப்ளோருக்கு கீழே என்ன இருக்கும்? மைனஸ், அந்த ஃப்ளோர்லேருந்து மைனஸ் பண்ணக்கூடிய நம்பர்ஸ் இருக்கும், -1 -2ன்னு. ஸோ அதனால் நான் 0 வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணியிருக்கேன். இப்போ பார்ப்போம். 0 கீழே வந்து -1 -2 -3 -4 -5 -6. அதே மாதிரி மேலே பார்த்தோன்னா 1 2 3 4 5 6 7 8 9. ஓகே, ஆல்ரைட். இப்போ வந்து நம்ம எப்போவுமே லிஃப்ட் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இங்கே தான் ஃபஸ்ட்டு லிஃப்ட் இருக்குது. இங்கேருந்து 5 floors அது வந்து கீழே போயிருக்கு. ஸோ 1 2 3 4 5. இந்த -5 அப்படிங்கிற ஃப்ளோர்லேருந்து திரும்பவும் 10 floors அது மேலே போயிருக்கு அப் சைடில். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ எங்கே வந்து ரீச் ஆகிருக்கு? 5th ஃப்ளோருக்கு வந்து ரீச் ஆகிருக்கு. ஸோ ஃபைனலாக அப் சைட் அண்ட் டவுன் சைடு அது மூவ் பண்ண பிறகு ஃபைனலாக அது வந்து 5th ஃப்ளோரில் இருக்கும். இதுதான் ஆன்சர். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு, உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சு, ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட. இன்னும் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு கேட்க வேண்டியது இருந்துச்சுன்னா கூட ப்ராப்ளம் வைஸ் ஏதாவது சம் சொல்லி தரணும், இல்லை ஏதாவது கான்செப்ட் மேக்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.